அதேபோல ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் எலெக்ஷன் நெருங்கிட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு கூட்டணி இல்லை. எப்படி பார்க்குறீங்க? எங்ககிட்ட மக்கள் கூட்டணி இருக்கு. தலைவர் சொன்ன மாதிரி மக்கள் மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் ஆல்ரெடி இருக்காங்க. அதுக்கு ஒரே ஒரு சாம்பிள் சொல்லணும்னா, இது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்ட 75 வருஷ அரசியலில் எந்த ஒரு கட்சிக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஆதரவும் நம்பிக்கை தலைவர் மீது, அதாவது தமிழக வெற்றி மீது இருக்கிறது. மக்கள் தான் எங்களுடைய கூட்டணி. 2 வருஷமா கத்துக்கணும்னு சொல்றீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் போனாவே ஒரு சில கத்துப்பாங்க. சார் இப்போ என்னன்னா, இப்போ நீங்களாம் டிவிகேல இருக்கீங்க, நீங்க இத்தனை நாளா கஷ்டப்படுறீங்க. ஆனா உங்களை மாதிரி ஆளுங்க யாருக்குமே வந்து ஒரு சுதந்திரம் இல்லாம, ஒரு பதவி இல்லாம எதுவுமே பண்றது கிடையாது. இல்ல, எந்த பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனா புதுசா அவங்க பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது மறுபடியும் என்ன மாட்டி விடுற மாதிரியான ஒரு கேள்வி. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், பொறுப்பு இருந்தால் தான் வேலை செய்வேன், பொறுப்பு இருந்தால் தான் எனக்கு அங்கீகாரம் கிடையாது. தளபதியோட அன்பு தம்பின்ற பொறுப்பே எனக்கு மிகப்பெரிய பொறுப்பாக நான் கருதுறேன். எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து நிறைய சமூக சோசியல் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய போராட்டங்களில் நான் என்னை ஈடுபடுத்தியிருக்கேன். ஜல்லிக்கட்டு, ஸ்டெர்லைட்டு, நெடுவாசல், காவிரி பிரச்சனைக்காக டெல்லி வரைக்கும் போராடி இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் 40 வயசில் நான் அரசியலுக்கு வரணும்னு நான் நினச்சேன். விஜயண்ணா வந்தார், அவர் தலைமையில் போகிறேன். மற்றபடி எனக்கு பொறுப்பு அப்படிலாம் இல்லை. பொறுப்பு கொடுத்தால், பொறுப்பு கொடுக்கலனாலும் என்னுடைய வேலை தமிழக வெற்றி கழகத்துக்கும் தலைவருக்கும் இருக்கும். என்னங்க, அதுதான் சொல்கிறேன். எல்லாரும் எதிர்பார்க்குற ஒன்று தான். அந்த அழுத்தம் இருக்குன்னு தலைவரே சொல்லிட்டாரு. ஸோ இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறதுனால அந்த சினிமா துறைக்கு அவர் இது பண்ணாமல் அவர் ப்ரொடியூசர் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க, டைரக்டர் பார்க்குறாங்க. கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக வரும். சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து உங்களோட நன்றி நன்றி. டிவிக்கு ஆளுங்களுக்கு என்ன சொல்லுங்க? இங்கே பாருங்க, ஒரு அம்மா சொல்கிறாங்க, எல்லாம் விசில் அடித்தா கொஞ்சம்ன்றீங்க. இந்த அம்மாவுக்கு வயசு 70 இருக்குமா? இவங்க சொல்றாங்க வெற்றி நிச்சயம் சொல்லி. செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு, மற்ற இடத்துல பண்ணாதீங்கன்ட்டு. நீங்க என்ன சொல்லுவீங்க கருத்து? இல்லை, அது நான் வரவேற்கிறேன். ஏன்னா வயசானவங்க இருப்பாங்க, தூங்குற நேரத்தில் விசில் அடிக்க வேணாம்னு தான் சொன்னாரே ஒழிய விசில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. இப்போ என்ன, அந்த ஜனநாயகன் படத்துக்கு வந்து நடிகர் சங்கமும் யாருமே வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு நடிகருக்கு சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி. இல்லை நண்பா, நீங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் சார் விஸ்வரூபத்துக்காக நாட்டை விட்டே நான் வெளில போகிறேன்ற அளவுக்கு சொன்னார். அப்போ எந்த சங்கங்களும் அவருக்கு உறுதுணையாக இல்லை. இது இது ஒரு படம் ரிலீஸ் ஆகலைன்னா அது படத்தோட தயாரிப்பாளர் சம்மந்தப்பட்டது, அந்த படத்தோட இயக்குனர் சம்மந்தப்பட்டது. நடிகர்கள் சம்பளம் வாங்கிட்டு அவங்க மார்க்கெட் பண்ணுற வரைக்கும் தான் அவங்கள உரிமை கொண்டாட முடியுங்கயா. இதுதான் உண்மை. இது நீங்கள் தயாரிப்பாளர்கிட்ட கேட்டாலே தெரியும். அதையும் தாண்டி ஒரு ஹீரோவாக அந்த படத்துக்காக போராடுறவங்க இருப்பாங்க. நீங்கள் அது இன்னைக்கு தலைவர் அரசியலுக்கு வந்ததுனால, நீங்கள் தலைவா பிரச்சனைக்காக எங்கள் தலைவர் போய் இறங்கி நின்று வேலை பார்த்தாரு. எப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்தாரோ, இனிமேல் அது சினிமா வேறு அரசியல் வேறுன்றதுல தெளிவாக இருக்காரு.